பேரலை நேயர்களுக்கு வணக்கம். கல்வி கண் திறந்த வள்ளல், கர்ம வீரர், படிக்காத மேதை, பெருந்தலைவர், பச்சை தமிழர், இப்படி இந்த எந்த பெயரை சொன்னாலும் அந்த நபரினுடைய முகத்தை நம்மால் நினைவுக்கு கொண்டு வந்துவிட முடியும். அந்த அளவிற்கு இந்த பெயர்களெல்லாம் இன்னமும் தமிழ் மக்களினுடைய அன்றாட வழக்கத்தில் ஏதோ ஒரு வகையில் புழங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு காமராஜரினுடைய மறைவுக்கு பிறகான இருப்பு, ஒரு சமூகத்தில் மறைவுக்கு பிறகான தலைவருடைய இருப்பு என்பது அவ்வளவு சாதாரண காரியம் அல்ல. பல்வேறு தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா தலைவர்களுடைய பெயரும் சமுதாயத்தில் நிலை பெற்றிருப்பது இல்லை. காமராஜரினுடைய பெயர் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் யாராலும் தவிர்க்க முடியாத ஒரு பெயராக மாறியிருக்கிறது. அரசியலில் மட்டுமல்ல, தமிழ்நாடு வரலாற்றிலும் கூட காமராஜரினுடைய பெயர் எப்போதும் சாமானியர்களாலும் கூட நினைவு கூறப்படுகின்ற ஒரு பெயராக மாறியதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. அதற்கு காமராஜர் செய்த தொண்டுகள் முக்கியமான காரணம். ஆனால் காமராஜருடைய மறைவுக்கு பிறகு பல்வேறு வதந்திகள் கிளப்பிவிடப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கும் கூட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் காமராஜரினுடைய பிறந்த நாளின் பொழுது காமராஜர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பசுவதை தடுப்பு சட்டம் என்பதை கோரி அன்றைக்கு பாஜக நடத்தியது என்ன, அன்றைய சங் பரிவார் கூட்டங்கள் நடத்தியது என்ன, அன்றைய சாமியார்கள் நடத்தியது என்ன என்பதையெல்லாம் எடுத்து பேச வேண்டிய தேவை எழுந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி காமராஜரினுடைய மறைவின் பொழுது அவருக்கு மெரினாவில் இடம் கொடுப்பதற்கு கலைஞர் மறுத்தார் என்ற வதந்தி சில மாதங்களுக்கு முன்பு கூட சிலரால் பரப்புரை செய்யப்பட்டது. அது உண்மையிலேயே அப்படித்தான் நடந்ததா? இரண்டாவதாக, காமராஜருக்கும் கலைஞருக்கும் எமர்ஜென்சி காலத்தில் இருந்த அந்த உறவு என்பது எந்த காலத்திலும் உண்மை இல்லை, அது பொய் என்று இன்றைக்கு கூட அண்ணாமலை உட்பட பலரும் பேசி வருகிறார்கள். அது உண்மைதானா? எமர்ஜென்சி காலத்தில் காமராஜருக்கும் கலைஞருக்கும் இடையிலான உறவு எப்படி இருந்தது? இரண்டு பேரும் ஒரு அணுக்கமான தலைவர்களாகத்தான் இருந்தார்களா என்கின்ற கேள்வி. மூன்றாவதாக, சமீபத்தில் திருச்சி சிவா அவர்கள் பேசிய பேச்சு, அவர் காமராஜர் குளிரூட்டப்பட்ட அறையில் தூங்குவது பற்றி ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார். அந்த செய்தியை பார்த்ததற்கு பிறகு பலரும் காமராஜரின் மீது இப்போது தங்களுடைய பாசத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக திமுக கட்டுக்கதைகளின் மூலமாகவும் திமுக காமராஜருக்கு எதிராக பரப்பிய வதந்திகள் என்கின்ற வகையிலும் பல்வேறு விஷயங்களை செய்கிறார்கள். காமராஜருடைய மறைவுக்கு பிறகு திமுக செய்தது என்ன என்கின்ற கேள்வியும் இடம்பெற்றிருக்கிறது. இவ்வளவு கேள்விகளையும் தேடி எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் தமிழ்நாடு சட்ட மேலவையிலும் காங்கிரஸ் தரப்பிலிருந்தே பேசியவர்களுடைய பேச்சுக்களில் இருந்தும் திமுகவினுடைய தலைவராகவும் தமிழ்நாட்டினுடைய நீண்டகால முதலமைச்சராகவும் இருந்த கலைஞர் அவர்களுடைய நெஞ்சுக்கு நீதி நூலிலிருந்தும் பல்வேறு தரவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இது உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றித்தான் இந்த காணொலியில் நாம் விரிவாக பேசவிருக்கிறோம். கர்ம வீரர் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் காமராஜர், கருப்பு காந்தி காமராஜர், கல்வி கண் திறந்த காமராஜர், பச்சை தமிழர் காமராஜர், காமராஜரனுடைய அடைமொழிகளை மட்டும் பட்டியல் போட்டாலே தமிழ்நாட்டில் பேச்சு போட்டிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காமராஜருடைய பிறந்த நாளைக்கு பேச்சு போட்டிகள் நடைபெறும். அந்த போட்டிகளில் போய் பார்த்தோம் அப்படின்னா அத்தனை குழந்தைகளுமே காமராஜரினுடைய இவ்வளவு பெயர்களையுமே சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் பேச்சு போட்டிக்கு நேரம்னா 1.5 நிமிஷம் காமராஜருக்கு என்னென்ன பெயர்கள் எல்லாம் சொல்லி அழைத்தார்கள் அப்படின்றத பற்றி மட்டுமே அவங்களால பேசி முடிக்க முடியும். அந்த அளவுக்கு காமராஜருக்கு வழங்கப்பட்ட பெயர்கள் அவருக்கு பொருத்தமானதாக இருந்தது. இப்போது அரசியல் ரீதியாக காமராஜருக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவு குறித்து பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதற்கு பிறகு காமராஜருக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இருந்த முரண்பாடுகள் என்ன அப்படின்றது குறித்து பேசலாம். காமராஜருக்கும் திமுகவுக்கும் இடையிலான உறவு, கலைஞர் தலைவராக இருக்கிறார், திமுகவினுடைய தலைவராக இருக்கிறார். அப்போதுதான் காமராஜருடைய மறைவு. திமுகவினுடைய தலைவராக மட்டுமல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் கலைஞர் தான் இருக்கிறார். அக்டோபர் 2, 1975 காந்தியினுடைய பிறந்த நாளின் பொழுதே காமராஜரனுடைய உயிர் பிரிகிறது. அதற்கு சில வாரங்களுக்கு முன்பாகவே காமராஜரனுடைய உடல் நலம் நலிவுற்று வருகிறது அப்படின்றது குறித்தான பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன. குறிப்பாக NV நடராஜன் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையில் தொழிலாளர் நலத்துறையினுடைய அமைச்சராக இருந்தவர் மறைகிறார். அவருடைய மறைவுக்கு காமராஜர் வருகிறார். வரும்பொழுது
காரில் இருந்து இறங்கி போக முடியாத அளவுக்கு அவருடைய உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த காரணத்தினால் அவர் காரில் இருந்தபடியே அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞரை தன் பக்கத்தில் அழைத்து காரில் இருந்தபடியே நலம் விசாரித்து விட்டு சென்றார் என்கின்ற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அப்போது காமராஜர் ஏற்கனவே உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார். அப்படி பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அவருக்கு என்ன மாதிரியான நோய் இருந்தது என்பது குறித்தெல்லாம் மருத்துவ குறிப்புகள் தான். அது தனிப்பட்ட விவரங்கள், அதற்குள்ள நம்ம போக தேவையில்லை. அது வெளிப்படையான தகவல்களாகவும் எங்கேயும் கிடைக்கல. மாறாக கலைஞர் அதை பல்வேறு இடங்களில் பல்வேறு கடிதங்களில் பதிவு செய்கிறார். தன்னுடைய தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்திலும் சரி, தமிழ்நாடு சட்டப்பேரவை குறிப்புகளிலும் சரி, பல்வேறு இடங்களில் பதிவு செய்திருக்கிறார். எந்த காங்கிரஸ்காரரும், அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸாக இருந்தவர்களும் சரி, சுதந்திரா கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தவர்களும் சரி, இந்திரா காங்கிரஸை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கலைஞர் சொன்ன எந்த தகவலையும் அன்றைக்கு இருந்த 3 தரப்பு காங்கிரஸ்காரர்களுமே மறுப்பு சொல்லவே இல்லை. என்ன நடந்தது? காமராஜர் அந்த அறையில் தூங்கி கொண்டிருந்தார். தோழர் கோபண்ணா அவர்கள் இது பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார். தற்போதும் அவர் காங்கிரஸில் தொடர்கிறார். காங்கிரஸில் எப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையான தலைவர்கள் வருவார்களோ அதுபோல் முன்னாடி சத்தியமூர்த்தி அவர்களுடைய செட்டு, அதற்கு முன்பு ராஜாஜி அவர்களுடைய செட்டு, பக்தவத்சலம் அவர்களுடைய செட்டுன்னு பல பேர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைய காங்கிரஸ் என்பது காமராஜரனுடைய காங்கிரஸ், அப்படித்தான் இது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏன்னா காமராஜர் அந்த தலைமை பதவிக்கு வந்ததற்கு பிறகு காங்கிரஸ் ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கிறது. அதுதான் காமராஜருடைய எஃபெக்ட். அப்போ கோபண்ணா அவர்கள் அப்படிதான் காமராஜரால் பெரிதும் ஈர்க்கப்பட்டவர். அவர் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார், காமராஜருடைய அறையில் ஏசி ஓடிக்கொண்டிருந்தது. ஏசி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதும் கூட அவருடைய உடல் வியர்த்திருந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ அவருடைய அறையில் ஏசி இருந்தது என்பதை அவருடைய எழுத்துக்கள் உறுதிப்படுத்துவது மட்டுமல்ல, பல்வேறு புகைப்படங்களின் மூலமாகவும் கூட காமராஜர் அறையில் ஏசி இருந்ததை பார்க்க முடிகிறது. அப்போ ஒரு தலைவர் ஏசி அறையில் தூங்குகிறார் என்பது மட்டுமே அவரின் மீதான அவதூறாக மாறிவிடுமா? நிச்சயமாக இல்லை. ஒரு பெரிய தலைவர், தமிழ்நாடு முழுக்க சுற்றி சுழன்று வேலை பார்த்து வந்த தலைவர், இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய அறை குளிரூட்டப்பட்டிருக்கிறது என்பது எந்த காலத்திலும் மக்களால் அவதூறாகவோ அல்லது அவருடைய எளிமைக்கு குந்தகம் விளைவிப்பதாகவோ பார்க்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான சூழ்நிலை. அப்போ இதில் நாம் யாரும் பதற்றமடைய தேவையில்லை. இரண்டாவதாக, காமராஜர் தங்கி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் குளிரூட்டப்பட்ட அறையாக அதை மாற்றித் தருவதற்கான வேலையை கலைஞர் செய்தார் என்பதை கலைஞர் தன்னுடைய முகநூல் பதிவு ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். அது வெறுமன முகநூல் பதிவு மட்டும்தான் இருக்கிறதா என்றால் இல்லை. அவருடைய நெஞ்சுக்கு நீதி பாகம் 2 அது பற்றிய விரிவான தகவல்களை கலைஞர் பதிவு செய்திருக்கிறார். நெஞ்சுக்கு நீதி பாகம் 2 காமராஜரை பற்றி கலைஞர் பல்வேறு தலைப்புகளில் எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பாக அக்டோபர் 1975 என்கின்ற அந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 3 கட்டுரைகளை காமராஜரை பற்றி மட்டுமே கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவது கட்டுரை, காமராஜர் இருந்த காலகட்டத்தில் எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்ட போது காமராஜரனுடைய இம்மீடியட் ரியாக்ஷன் என்னவாக இருந்தது என்பது பற்றி கலைஞர் அதில் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். நெஞ்சுக்கு நீதி அதனுடைய மின் வடிவம் தமிழ்நாடு இணைய கல்விக் கழகம், அதாவது தமிழ்நாடு டிஜிட்டல் லைப்ரரி மின் நூலகத்திலேயே பதிவேற்றப்பட்டிருக்கிறது, கலைஞர் கருவூலம் என்று. அவை அனைத்தும் இப்போது மின்மயமாக்கப்பட்டிருக்கிறது. அதில் பக்கம் 473 பிடிஎஃப்னுடைய பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 494 வரும். சாப்டர் 65 அதற்கு கலைஞர் வைத்திருக்கக்கூடிய தலைப்பே காமராஜரின் கண்ணீரும் கடற்கரை சூளுரையும் அப்படின்னு தான் தலைப்பு வைத்திருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடக்கூடிய நிகழ்வு ஜூலை 4ஆம் தேதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞரும் கல்வி அமைச்சராக இருந்த நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களும் காமராஜரை பார்ப்பதற்காக அவருடைய வீட்டிற்கே சென்றிருக்கிறார்கள். அதை பற்றி கலைஞர் எழுதும் பொழுது, ஜூலை 4ஆம் நாள் நானும் கல்வி அமைச்சர் நாவலரும் காமராஜர் அவர்களை காண அவரது இல்லம் சென்றோம். அவர் அருகே சென்று அமர்ந்த என்னை கண்டதும் அவரது கண்கள் கலங்கின. மெதுவாக தொட்டேன். தழுவிக்கொண்டார். அவரது கண்கள் நீர்வீழ்ச்சிகளாயின. தேசம் போச்சு, தேசம் போச்சு என்று உரக்க கூவினார். நான் வாய்விட்டு கதறி அழுதுவிட்டேன். நாவலர் கண்ணீர் வடித்தவாறு எங்கள் இருவரையும் தேற்றினார். இதில் உண்மையிலேயே காமராஜர் அப்படி உங்கள்கிட்ட அழுதாரா, காமராஜர் இப்படிலாம் உங்கள்கிட்ட சொன்னாரா என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய சிலர் கேள்வி கேட்கலாம். இந்த புத்தகம் வெளியானதிலிருந்து இப்போது வரைக்கும் யாருமே காமராஜரும் கலைஞரும் கடைசி காலத்தில் தாங்களுக்கிடையே இருந்த உறவை பற்றி சொன்னதை யாருமே டிஸ்பியூட் பண்ணலை அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று. அதில் காமராஜர் அழுதார் என்பதோடு அல்ல, நானும் கதறி கதறி அழுதேன் அந்த நெருக்கடி நிலையை பற்றி பேசும் பொழுது என்று கலைஞர் அதில் பதிவு செய்திருக்கிறார்.
ஐயா நீங்கள் சொல்லுங்கள், இப்போதே நாங்கள் அனைவரும் ராஜினாமா செய்து விடுகிறோம். இந்தியாவில் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த, சர்வாதிகாரத்தை அழிக்க நீங்கள் தலைமையேற்று அணி நடத்துங்கள், உங்கள் பின்னால் நாங்கள் வர தயார் என்று சொன்னேன். பொறுமையாக இருங்கள், அவசரப்படாதீங்க. இப்போது இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் ஜனநாயகம் இருக்கிறது. நீங்கள் ராஜினாமா செய்தால் அதுவும் போய்விடும். கொஞ்ச நாள் பொறுமையாக இருங்கள் என்று அவர் அறிவுரை கூறினார். நெருக்கடி நிலை குறித்து நடைபெற்ற உரையாடல். இதற்கு பிறகு இத்தோடு நிறுத்தப்பட்டு விட்டதா காமராஜருக்கும் கலைஞருக்குமான உரையாடல் என்றால் இல்லை. அடுத்த நிகழ்ச்சி காமராஜர் மறைவு பற்றிய அத்தியாயம். கடமை வீரரும் கர்ம வீரரும் மறைந்தனர் என்று குறிப்பிட்டிருக்கிறது. கடமை வீரர் என்று அவர் சொல்ல வருவது தொழிலாளர் துறை அமைச்சராக இருந்த திரு NV நடராஜன் அவர்களுடைய மறைவு. அதற்கு பிறகு கர்ம வீரர் என்று குறிப்பிட்டிருப்பது கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய மறைவு. அதில் காமராஜருடைய மறைவு பற்றி கலைஞர் அதில் விரிவாக பதிவு செய்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் உடல்நலக்குறைவோடு இருந்த நிலையிலும் NVN அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தார். இப்போ அவர் ஏற்கனவே உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார் என்கின்ற தகவல் அதில் பதிவாகிறது. அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி அன்று காந்தி பிறந்த நாளையொட்டி காலையில் நானும் கவர்னர் KK ஷா அவர்களும், KK ஷாவை பற்றி சொல்லும் பொழுது இதே நெஞ்சுக்கு நிதி பாகம் 2 இன்னொரு இடத்தில் மக்கள் KK ஷா என்பதை கலைஞர் கருணாநிதி ஷா என்று கூட பாசமாக சொல்கிறார்கள் என்றும் பதிவு செய்திருக்கிறார். ஒரு தகவலா KK ஷா அவர்களும் அமைச்சர் பெருமக்களும் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திவிட்டு கட்சி அலுவலகத்திற்கு சென்று புதுக்கோட்டை மாநாடு சம்பந்தமாக கலந்துரையாடிவிட்டு 2 மணி அளவில் தான் வீடு திரும்பி சாப்பிட்டு விட்டு படுத்தேன். 3 மணி அளவில் இன்று சென்னை நகர காவல்துறை கமிஷனராக இருக்கும் இதை எழுதும் பொழுது ஸ்ரீபால் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து காமராஜர் அவர்களுடைய உடல்நிலை சரியில்லை என்றும் கவலைக்கிடமாக இருக்கிறது என்றும் மருத்துவர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் கூறினார்கள். உடனே நான் அவருடைய வீட்டுக்கு கிளம்பி சென்றேன். நான் சட்டையை மாட்டிக்கொண்டு கீழே இறங்க முற்படுவதற்குள் காமராஜர் மறைந்து விட்டார் என்கின்ற தகவல் எனக்கு காவல்துறையின் மூலமாக வந்து சேர்ந்தது. கீழே ஏற்கனவே அவர் தன்னுடைய கட்சி உறுப்பினராகிய திரு ராஜாராம் அவர்களையும் வர சொல்லியிருந்தார். ராஜாராம் அவர்கள் வந்ததற்கு பிறகு அதையும் கலைஞர் எழுதுகிறார். கீழே இருந்த ராஜாராமை பார்த்ததும் அவரை கட்டி பிடித்து கொண்டு ஓவென கதறிவிட்டேன். பின்னர் ஒரு சில நிமிடங்களில் நான், ராஜாராம், மாதவன், முரசொலிமாறன் ஆகியோர் காமராஜர் இல்லத்திற்கு சென்றோம். அப்போது செய்தி வெளியே பரவாததால் காமராஜர் இல்லத்தில் பி. ராமச்சந்திரன் அவர்களும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜாராம், அதாவது ராஜாராம் நாயுடு அவர்களும் இருந்தனர். சற்று நேரத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வந்தார். அப்போது அன்றைக்கு இருந்த சூழல் என்னென்னா, காந்தி பிறந்த நாளை ஒட்டி எமர்ஜென்சி கைதிகளை எல்லாம் விடுவித்து விடுவார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த செய்தி உண்மை அல்ல என்பது பிறகு தெரிய வந்தது. அப்படி உண்மை அல்ல என்பது தெரிந்துதான் காமராஜர் உயிரை விட்டாரா என்று கூட அதில் கலைஞர் தன்னுடைய கையறு நிலையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது மறையும் பொழுது சரியாக 3:15 மணி என்ற போதிலும் 2 மணி நேரத்திற்கு உள்ளாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தது அப்படின்றத குறிப்பிடுகிறார். என்ன நடந்தது என்றால், அப்போது இருந்த காங்கிரஸ்காரர்களே கூட, திரு ராஜாராம் அவர்களே கூட இதை பல்வேறு இடங்களில் பதிவு செய்திருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்றால், காமராஜருடைய உடல் வீட்டில் இருக்கிறது. பிளான் என்னென்னா சத்தியமூர்த்தி பவனுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றது. அப்போது அங்கு கூடியிருந்த பல பேரும் கூட காமராஜர் உடலை ஏன் நம்ம ராஜாஜி அரங்கத்தில் வைக்கக்கூடாது, நீங்கள் கலைஞர்கிட்ட பேசி பாருங்களேன் என்று ராஜாராம் அவர்களிடம் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் கலைஞர் உள்ளே வருகிறார். உள்ளே வந்தவர், இங்கே வைக்க வேண்டாம், நீங்கள் நேராக ராஜாஜி மண்டபத்திற்கு எடுத்து வந்து விடுங்கள் என்று ராஜாஜி மண்டபத்தை யாரும் கேட்காமலேயே கலைஞர் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். அது மட்டும் அல்ல, அவருடைய உடலுக்கு எப்படி இறுதி மரியாதை செலுத்துவது, எங்கே அடக்கம் செய்வது என்ற கேள்வி எழுந்தபோது கிண்டி காந்தி மண்டபத்திற்கு பக்கத்தில் ராஜாஜி நினைவகம் அருகில் அடக்கம் செய்யலாம் என்ற கருத்தினை நான் தெரிவித்தேன். கலைஞர் அப்போது இரவு 8 மணி ஆகிவிட்டது, மழை வேறு இருந்த போதிலும் நானே எந்த இடத்தில் அடக்கம் செய்யலாம் என்று பார்ப்பதற்காக கிண்டிக்கு சென்றேன். பேராசிரியர் பாவு சண்முகம், மேலவை எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ராஜாராம் நாயுடு, திண்டிவனம் ராமமூர்த்தி ஆகியோர் உடன் வந்திருந்தனர். அப்போது கிண்டிக்கு சென்று அந்த கொட்டும் மழையிலும் கூட அனைவரும் அந்த இடத்தில் இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்து காமராஜருடைய இறுதி மரியாதை அந்த இடத்தில் செய்து அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது. அதே நேரத்தில் உடனடியாக அந்த இடத்தில் மணிமண்டபம் கட்டுகின்ற அறிவிப்பையும் கூட கலைஞர் உடனே செய்கிறார். இது பற்றி சட்டப்பேரவையில் விவாதம் நடக்கும்போது சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த IUML கட்சியைச் சேர்ந்த திரு லத்தீஃப் அவர்கள் பேசுகிறார்.
லத்தீஃப் அவர்கள் பேசும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, டெல்லியில் வந்து ஜன்பத் அப்படின்னு ஒரு சாலை இருக்கிறது. அந்த ஜன்பத் அப்படின்ற அந்த சாலைக்கு மக்கள் சாலை என்று பெயர். உண்மையிலேயே அது மக்கள் சாலையாக இருக்க வேண்டும் என்றால் காமராஜ் சாலை என்றோ அல்லது காமராஜ் மார்க் என்றோ அந்த பாதைக்கு பெயர் வைக்க வேண்டும் என்று சட்டப்பேரவையில் அவர் கோரிக்கை வைத்தார். அது நிறைவேறியதா இல்லையா என்பது தெரியவில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் வேறு சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன. அதில் குறிப்பாக கலைஞர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வெவ்வேறு நேரங்களில் காமராஜனுடைய புகழுக்கு என்னென்னவெல்லாம் செய்தார் என்பது பற்றி, சென்னையில் காமராஜனுடைய உடல் எங்கு தகனம் செய்யப்பட்டதோ புதர்மண்டிய காடு சுத்தம் செய்யப்பட்டு அந்த இடத்தில் காமராஜர் உடல் தகனம் செய்யப்பட்டு அங்கு மணிமண்டபம் கட்டப்படுகிறது. அது மட்டும் அல்லாமல் காமராஜரனுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் பின்னாளில் இன்றைக்கும் நாம் பார்க்கக்கூடிய மெரினா கடற்கரை சாலை என்பது காமராஜர் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டது. அது மட்டும் தானா? இல்லை. ஒரு காலகட்டத்தில் தலைவர்களுடைய பெற்றோரை கௌரவிக்கின்ற வகையில் திட்டங்களுக்கு பெயரிடுவது என்பது வழக்கமாகவே இருந்திருக்கிறது. அதன் அடிப்படையில் கர்மவீரர் காமராஜருடைய அம்மாவின் பெயர் அன்னை சிவகாமி. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூட குழந்தைகளுக்கும் எல்லாருக்கும் தெரிந்த பெயர் குமாரசாமி சிவகாமி. இவர்களின் அருந்தவ புதல்வராக காமராஜர் அவதரித்தார். இந்த வசனத்தை சொல்லாமல் யாருமே ஸ்கூல் காலேஜை தாண்டி இருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த பெயர்கள் நம் மனதில் பதிந்திருக்கிறது. அன்னை சிவகாமி அம்மையார் பெயரில் அன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வளாகத்திற்கு அன்னை சிவகாமி வளாகம் என்று பெயர் வைத்தவர் கலைஞர். அது மட்டுமல்ல, பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் என்ற ஒரு திட்டம் உருவாக்கப்படுகிறது. அந்த திட்டத்திற்கு அன்னை சிவகாமி திட்டம் என்று அந்த திட்டத்திற்கு பெயர் வைத்தவர் கலைஞர். இன்றைக்கு நம்ம கல்வி வளர்ச்சி நாள் என்று ஒன்றை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அது பற்றியும் கலைஞர் ஒவ்வொரு முறையும் காமராஜருடைய பிறந்த நாளின் பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். ஒவ்வொரு அறிக்கையிலும் பல்வேறு விஷயங்களை தகவல்களாக தெரிவித்து கொண்டே வந்திருக்கிறார். 2007-8ஆம் ஆண்டு ஒவ்வொரு பள்ளிக்கும் தனி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று ஒவ்வொரு பள்ளியிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று தமிழக அரசின் சார்பில் அறிவித்ததோடு அதை சட்டமாகவும் கொண்டு வந்து திமுக ஆட்சியில் நிறைவேற்றினோம் என்பதை கலைஞர் பதிவு செய்திருக்கிறார். 2007-8ஆம் ஆண்டில் தான் முதலாக கல்வி வளர்ச்சி நாள் என்று கொண்டாடப்படுகிறது. நான் தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்தேன். அங்கே காமராஜருடைய பிறந்தநாள் என்பது அதற்கு முன்பும் கூட கொண்டாடப்பட்டு கொண்டு தான் இருந்தது. அங்கே கொண்டாடுவதில் எந்த விதமான புதுமையும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு சாதியைச் சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில், பல்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில், பல்வேறு குழுக்களைச் சேர்ந்தவர்கள் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்களில் எல்லாம் தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், அரசு பள்ளிகளாக இருக்கட்டும், அரசு உதவி பெறும் பள்ளிகளாக இருக்கட்டும், அங்கு எல்லாம் காமராஜருடைய பிறந்த நாள் என்பது கல்வி வளர்ச்சி நாளாக இன்றைக்கும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது கலைஞர் வெளியிட்ட அந்த அறிவிப்பு தான். அப்போ காமராஜருடைய புகழ் என்பது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒவ்வொரு மாணவர்கள் மத்தியிலும் இன்றைக்கும் போய் சேர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் கலைஞர் தான், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான். அது மட்டுமல்ல, சத்துணவில் முட்டை நமக்கு கிடைத்தது தெரியும். அந்த சத்துணவில் முட்டை கிடைத்தது அப்படின்றத விட அந்த முட்டை அறிவிக்கப்பட்ட தினம் எந்த தினம் அப்படின்றது ரொம்ப கவனிக்க வேண்டியது. 2007 ஜூலை 15 காமராஜருடைய பிறந்த நாள் அன்றுதான் முதல் கல்வி வளர்ச்சி நாள் கொண்டாடப்பட்டது. அந்த கல்வி வளர்ச்சி நாளில்தான் முதலாக சத்துணவில் வாரம் 3 முறை முட்டை என்கின்ற அறிவிப்பு வெளியானது. அதற்கு பிறகு 2008 ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளின் பொழுது முட்டை சாப்பிடாத குழந்தைகளுக்கு சத்துணவுடன் வாரம் 3 முறை வாழைப்பழம் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அது மட்டுமல்ல, இப்போ 2023-24 தமிழ்நாட்டில் காலை உணவு திட்டம் அறிவிக்கப்பட்டது என்பது கர்மவீரர் காமராஜருடைய பிறந்த நாளில் தான் செயல்படுத்தப்பட்டது. காமராஜர் பிறந்த ஊரிலேயே வைத்துத்தான் 100 ஆண்டு கண்ட கல்வி புரட்சி என்கின்ற புத்தகம் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகம் எதை பற்றியது என்றால் சத்துணவின் மூலமாக தமிழ்நாடு எப்படி கல்வி வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியது, மனிதவள வளர்ச்சியை சாத்தியப்படுத்தியது என்பதை அந்த புத்தகம் விரிவாக பதிவு செய்திருக்கிறது. அந்த புத்தகமும் கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளிலும் கர்மவீரர் காமராஜர் பிறந்த ஊரிலும் தான் வெளியிடப்பட்டது. அதை செய்தவர் இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின். இது மட்டும்தான் அப்படின்னா இல்லை. கிண்டியில் அவருக்கான மண்டபம் 1990 சென்னை விமான நிலையத்தில் உள்ள உள்நாட்டு விமான போக்குவரத்து நிலையத்திற்கு காமராஜர் முனையம் என்ற பெயர் சூட்டப்பட்டது. சென்னை கடற்கரை சாலைக்கு 1997 காமராஜர் சாலை என்று பெயர் சூட்டப்பட்டது. இப்படி ஒவ்வொரு ஆண்டும் கலைஞர்
காமராஜருக்கு பார்த்து பார்த்து பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்திற்கு 2010 புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்ட போது பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம் என்று அந்த இடத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இப்படி எங்கெல்லாம் காமராஜரினுடைய பெயரை மக்களுக்கு நினைவுபடுத்த முடியுமோ அங்கெல்லாம் காமராஜருடைய பெயரை நினைவுபடுத்துவது மட்டும் அல்ல, மாறாக அந்த தலைவரினுடைய சாதனைகளை பேசுவதற்காக, அந்த தலைவரினுடைய புகழை கொண்டு போய் பரப்புவதற்காக பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டேதான் இருந்திருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல அரசியல் நாகரீகம் 2 இடங்களுக்கும் இருந்திருக்கிறது. 2 பேரும் போட்டியாக கட்சி நடத்துபவர்கள். அப்போ 2 பேருக்கு இடையில காரசாரமான விவாதங்கள் நடந்திருக்குமா என்றால் நிச்சயமாக நடந்திருக்கும். அப்படி நடக்காமல் எந்த இயக்கமும் செயல்பட முடியாது. ஆனால் அதற்கு இடையில்தான் இவ்வளவு உறவும் பேணி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு இது குறித்து வேறு ஒருவர் கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அவருடைய நாகர்கோயில் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி அப்போ சுதந்திர கட்சி ஆதரவு. அப்படி இருந்தும் கூட அங்க என்ன சொல்றாங்கன்னா, ராஜாஜி போன்ற வெற்றி திலகத்தால் அவர் ஜெயிக்கவில்லை, தன்னுடைய உழைப்பால் ஜெயித்தார் அப்படின்னு. அப்போ திமுக அந்த இடத்துல என்ன செய்தது? இப்படி ஒவ்வொரு நேரத்திலும் காமராஜரினுடைய புகழ் பரவுவதற்கான வேலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. 1955 பெரு வெள்ளம் ஒன்று வருகிறது. அந்த வெள்ளத்திற்கு காமராஜரே நேரில் போய் முற்றியளவு தண்ணீரில் நின்று அந்த இடத்தில் நிவாரணப் பொருட்களை உதவி செய்வது வழங்குவதற்காக போயிருக்கிறார். அதை பற்றி பேரறிஞர் அண்ணா எழுதியிருக்கிறார். அதில் அவர் குறிப்பிடும் பொழுது 1955 பேரறிஞர் அண்ணா குறிப்பிடும் பொழுது இவர் கோட்டையில் உட்கார்ந்து கொண்டு இதுவெல்லாம் கடவுளால் நிகழ்ந்து விட்டது, நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது, இவர் பூசாரி முதலமைச்சர் அல்ல, இவர் மக்களின் முதலமைச்சர் என்று பேரறிஞர் அண்ணாவே பேசியிருக்கிறார். அவர் தனித்து இயக்கம் கண்டதற்கு பிறகும் கூட காமராஜரை பற்றி இந்த வார்த்தைகளை பேசியிருக்கிறார். அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கலைஞருக்கும் காங்கிரஸ் தலைவராக இருந்த, பிறகு ஸ்தாபன காங்கிரஸ் தலைவராக இருந்த காமராஜரோடு இருந்த உறவு என்பது இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினுடைய அரசியல் பிரதிநிதியாக, தமிழ்நாட்டில் வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் ஒன்றினுடைய அரசியல் பிரதிநிதியாக, யார் யாரோ கோலோச்சி கொண்டிருந்த இடத்தில், பல ஜீக்கள் கோலோச்சி கொண்டிருந்த இடத்தில் ஒரு பச்சை தமிழர் ஒருவர் கோலோச்சுகிறார் என்கின்ற அடிப்படையில் இந்த உணர்வு 2 தரப்புக்கும் இடையே தொடர்ந்து நீடித்திருக்கிறது. குறிப்பாக தந்தை பெரியார் அவர்கள் காமராஜரை ஆதரித்த விதம் என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் அல்ல. காமராஜர் சொன்னால் நாம் நம்ப வேண்டும் என்கின்ற அளவுக்கு தந்தை பெரியார் அந்த காலகட்டத்தில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறார். காரணம், காமராஜர் நம்மவர் என்கின்ற ஒரு நம்பிக்கை. காமராஜர் நமக்கான ஆட்சியை தருவார். உள்ளபடியே இன்றைக்கு மாநில உரிமைகளுக்காக பேசுகின்ற பொழுது இந்தியா கூட்டணியின் பக்கம் நிற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே, அதே அடிப்படையில் அன்றைக்கு, அதாவது காமராஜர் ஆட்சி காலத்தில் இவர் ஆட்சிக்கு எங்கப்பா குந்தகம் விளைவிக்க பார்க்குறீங்க, இவரால் என்ன செய்ய முடியும், அதிகாரம் டெல்லியில இருக்கு என்பதை முதலில் தந்தை பெரியார் அவர்கள் தான் சுட்டி காட்டுகிறார். அந்த அடிப்படையில் தான் அன்றைக்கு பல்வேறு இடங்களில் காமராஜரை ஆதரிக்கவும் பெரியார் செய்திருக்கிறார். அப்போ திராவிட இயக்கங்கள் ஆகிய திராவிடர் கழகமோ திராவிட முன்னேற்ற கழகமோ எந்த நேரத்திலும் காமராஜரை பற்றிய கட்டுக்கதைகளை பேசியதில்லை. மாறாக சில விஷயங்கள் கடந்து செல்லப்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, காலம் போக போக பல்வேறு அரசியல் பரிமாணங்கள் மாறி இருக்கின்றன. ஆனால் மாறாத ஒரு நிகழ்வு இருக்கிறது. 1966ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற அந்த சம்பவம் இதுவரை தமிழ்நாட்டில் அல்ல, இந்திய வரலாற்றிலேயே வேறு யாராலும் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம். அதாவது நவம்பர் மாதம் 1966 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் என்னென்ன நடைபெற்றது. குறிப்பாக நவம்பர் 7ஆம் தேதி டெல்லி நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் டெல்லியை சுற்றி வளைத்து நிர்வாண சாமியார்கள் உட்பட, விபூதி சாமியார்கள், நிர்வாண சாமியார்கள், காவி சட்டை சாமியார்கள் என்று பலரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். பின்னாடி இருந்து இயக்குறது யாருன்னா ஹிந்து மகாசபை மற்றும் RSS. அதில் கற்பத்ரி மகராஜ் என்கின்ற நபர்கள் உள்ளிட்ட பல பேர் உள்ள வேலை பார்த்துருக்கிறாங்க. அவர்கள் அந்த விஷயத்தை நடத்தும்போது கற்பத்ரி மகாராஜ் முன்னாடியும் வர்றாரு, பின்னாடி வேறு சில மகாராஜுகள், அதாவது சாமியார்களே அங்கே மகாராஜன் அழைக்கப்படுறாங்க. அப்போ இந்த சாமியார்கள் எல்லாம் போராட்டம், எதுக்கு? பசுவதை தடுப்பு சட்டம் கேட்டு போராட்டம் நடத்தி இருக்கிறார்கள். இந்த பசுவதை தடுப்பு சட்டம் குறித்து காமராஜர் கடுமையாக ஆட்சேபனையை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தபோது காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் நவம்பர் 2 1966 அன்று இந்த பசுவதை தடுப்பு என்று கிளர்ச்சி செய்பவர்களை கடுமையாக கண்டித்து பேசியிருக்கிறார் காமராஜர். அதற்கு பிறகு நிர்வாண சாமியார்கள் பலர் நாடாளுமன்றத்தை சுற்றி அங்கு இருக்கக்கூடிய பல பொது உடைமைகளை சேதப்படுத்தி குந்தகம் விளைவிக்கிறார்கள்.
நேரடியாக அவங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்புக்குள்ள நுழைகிறாங்க. குடியிருப்புக்குள் நுழைந்த அந்த கும்பல் முதலில் ஒரு வீட்டை குறிவைக்கிறது. அந்த வீட்டிற்கு போனவர்கள் நேரடியாக அந்த வீட்டிற்குள் சென்று தீ வைக்க முயற்சி செய்யும் பொழுது, இது காமராஜ் வீடு இல்லை, மெட்ராஸ்கார வீடு அங்கே இருக்கு என்று ஒருவர் கை காட்ட, அப்படியா என்று அந்த கும்பல் அப்படியே இன்னொரு வீட்டிற்கு சென்று அந்த வீட்டில் தீ வைத்தார்கள். இதை நேரடியாக பார்த்த ஒருவர் பூபேஷ் குப்தா உள்ளிட்டவர்களிடம் தகவல் சொல்லி, நாடாளுமன்றத்தில் நவம்பர் 7, 8 தொடங்கி நவம்பர் 12 வரைக்கும் நடைபெற்ற விவாதங்களில் இந்த கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது நாடாளுமன்ற குறிப்புகள் இன்றைக்கும் டிஜிட்டலி அவைலபிள் டாக்குமெண்ட்ஸ்ல நம்மளால பார்க்க முடிகிறது. அப்போ காமராஜர் வீட்டை கொளுத்துவதற்காகவே திட்டமிட்டுத்தான் அந்த நிர்வாண சாமியார் கும்பல், இந்து மகா சபை மற்றும் RSS அனுப்பி வைக்கப்பட்ட அந்த கும்பல் காமராஜர் வீட்டை குறிவைத்து வந்து தாக்குதல் நடத்தியது. அப்போ காமராஜருக்கும் பலருக்கும் இருந்த அரசியல் ரீதியான கருத்து மோதல்கள் என்பது வேறு, காமராஜருடைய உடலையே அழிக்க வேண்டும் என்கின்ற கொடூரமான புத்தி என்பது வேறு. அப்போ நாம் எந்த பக்கம் நிற்க போகிறோம் அப்படின்றதுதான் இந்த இடத்தில் அடிப்படையான கேள்வி. இன்றைக்கு காமராஜரை புகழ்ந்து பேசுற வேலைன்னு வந்துருச்சுன்னா, நரேந்திர மோடி புகழ்ந்து பேசுவார், அண்ணாமலை புகழ்ந்து பேசுவார், நயினார் நாகேந்திரன் புகழ்ந்து பேசுவார், தமிழிசை சவுந்தரராஜன் திருப்பி கன்னியாகுமரியில் சீட்டு கேட்கணுன்றதுக்காக அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்தின் வாக்குகளை பெறுவதற்காக புகழ்ந்து பேசுவார்கள். ஆனால் காமராஜர் உயிரோடு இருந்தபோது இவர்களுடைய முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால், காமராஜரை உயிரோடு கொளுத்த பார்த்தார்கள். நல்ல வேளை காமராஜர் அன்றைக்கு வீட்டில் இல்லை, அதனால் காமராஜர் உயிர் பிழைத்து விட்டார். இல்லாவிட்டால் 1966 நவம்பர் 7ஆம் தேதி தான் காமராஜருடைய நினைவு நாளாக நாம் கொண்டாட வேண்டி இருந்திருக்கும். அக்டோபர் 2, 1975 இருந்திருக்காது. இப்படிப்பட்ட வரலாறு கொண்டவர்கள் இன்றைக்கு இந்த கலவரத்திற்கு இடையில் குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் திருச்சி சிவா அவர்கள் பேசியது என்பது, கலைஞர் அவர்கள் குறிப்பிட்ட பல்வேறு விஷயங்களையும் பல்வேறு தரப்பினர், தமிழருவி மணியன் இதை பேசியிருக்கிறார், தோழர் கோபண்ணா இதை பேசியிருக்கிறார், பலரும் பதிவு செய்திருக்கிறார்கள். காமராஜர் ஏசி வேணும்னு கேட்டாரு, அடம் பிடிச்சாரு என்று பதிவு செய்யவில்லை. அவருக்கு உடல்நலம் சிக்கல் இருந்தது, அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார், அதனால் அவருக்கு குளிரூட்டப்பட்ட அறை தேவைப்பட்டதாக இருந்தது என்பதை பதிவு செய்துதான் இந்த விவாதம் நடைபெறுகிறது. அதை மறைத்துவிட்டு பல்வேறு விஷயங்களை பேசுவது என்று போனால் இது ஒரு முடிவான விவாதமாக இருக்காது. காமராஜருடைய மறைவுக்கு பிறகு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நாள் 23 அக்டோபர் 1975. காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர் திரு ராஜாராம் அவர்கள் இரங்கல் தீர்மானத்தின் மீது பேசுகிறார். இரங்கல் தீர்மானத்தை கொண்டு வருபவர் கலைஞர். அவையில் இருக்கக்கூடிய முன்னாடி பணியாற்றியவர்களை பற்றி மறைவு செய்தி வரும் பொழுது, அவர்களை பற்றிய ஒரு துக்க செய்தி நடக்கும் பொழுது அவர்களுக்கான இரங்கல் தீர்மானம் வாசிப்பது என்பது மரபு. அந்த அடிப்படையில் காமராஜருக்குமான இரங்கல் தீர்மானம் சட்டப்பேரவையில் திராவிட முன்னேற்ற கழக அரசால் கொண்டு வரப்பட்டது. அதன் மீது கலைஞர் பேசுகிறார். கலைஞர் பேசியதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி உறுப்பினராகிய திரு ராஜாராம் அவர்கள் பேசுகிறார். அந்த பேச்சில் இருக்கக்கூடிய சில வரிகளை நாம் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டிய தேவை இருக்கிறது. காமராஜர் அவர்கள் மறைந்த பின்னர் நான் எங்கு பேசினாலும் இதை சொல்லாமல் என்னால் இருக்க முடியாது. நமது முதலமைச்சர் அவர்களும், இன்னும் சட்ட அமைச்சர் அவர்களும், தொழிலாளர் நலத்துறை அமைச்சர்களும், இன்னும் மற்ற அமைச்சர்களும் அங்கு வந்த பொழுது அவர்களுடைய சகோதரர்களில் ஒருவரை இழந்ததாகத்தான் நினைத்து வந்தது போல் அந்த இடத்தில் தோற்றம் இருந்தது. மாற்றுக் கட்சியினருக்காக வந்ததாக நினைக்க இடம் இல்லை. எங்களை கட்டிப்பிடித்து முதலமைச்சர் அவர்களும் மற்ற அமைச்சர்களும் கண்ணீர் விட்டதை என் உயிருள்ள அளவுக்கும் மறக்க முடியாது. அவருக்கு மாற்றுக் கட்சி தலைவர்களிடம் இவ்வளவு பாசம் இருக்கிறது என்பதை இதுவரையில் என்னால் புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஆளுநர் கூட கேவி கேவி அழுதார்கள். அவரும் ஒரு கட்சி தலைவராக இருந்து ஆளுநராக வந்தவர்தான். அவர் அப்படியெல்லாம் இருந்தும் முதலமைச்சர் அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். இதையெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. தேசமே தவித்து கொண்டிருந்த நிலைமையில் இருக்கிறது. இந்த நேரத்தில் அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்று எல்லா கட்சிக்காரர்களும் எதிர்பார்த்தார்கள். இந்த நிலைமையில் அவர்கள் நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து விட்டார்கள். அதை நம்மால் சகித்து கொள்ள முடியாது. தமிழ்நாட்டு அரசாங்கம் அவர் இறந்த அன்று அரசு மரியாதையுடன் நடத்தியதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. காங்கிரஸ் உறுப்பினர் சொல்லுகிறார். தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் அவருடைய பிரேதத்தை கொண்டு போய் வைத்து அங்கேயே எரித்து ஞாபக சின்னம் எழுப்ப எண்ணினோம். சிலர் போன் செய்து முதலமைச்சர் அவர்களை கேட்க வேண்டும் என்று சொல்லி வாய் மூடவில்லை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே 5 நிமிடத்தில் வீட்டிற்குள் வந்து விட்டார்கள். அவர் வந்ததும் தெருவிலே உள்ள கூட்டத்தையே சமாளிக்க முடியாது. உடனே ராஜாஜி ஹாலில் கொண்டு போய் பிரேதத்தை வைக்க வேண்டும் என்றார்.
நான் கனவில் கூட நினைக்கவில்லை. தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என்ன கைமாறு செய்வது என்றே எனக்கு தெரியவில்லை. அவ்வளவு பெருமையுடன் அந்த இடத்தில் நடந்து கொண்டதும் இல்லாமல் ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு வந்து வைத்து பிரேதத்தை வைக்க வேண்டிய இடத்தை சீர் செய்து மேடை போட்டிருந்தார்கள். மந்திரி சபையே அங்கு கூடி நின்றது. எல்லா அமைச்சர்களும் வந்து விட்டார்கள். காமராஜர் அவர்களுடைய தகனத்திற்கு மயானத்திற்கு போகக்கூடாது என்று எங்களை அழைத்து கேட்டுக்கொண்டார்கள். ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இந்த இடம். மயானத்திற்கு போகக்கூடாது என்பது அவரே விளக்குகிறார். பின்னர் எங்கே வைக்க வேண்டும் என்று கேட்டதற்கு மகாத்மா காந்தி மண்டபத்திற்கு பக்கத்தில் ஒரு புறம் ராஜாஜி அவர்களின் ஞாபக சின்னமும் ஒரு புறம் திரு காமராஜ் அவர்களுடைய ஞாபக சின்னமும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி கன நேரத்தில் முடிவுகளை எடுத்ததுடன் உடனே என்னையும், அதாவது ராஜாராம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி காரியதரிசியும் அன்றைய காங்கிரஸ் தலைவர் அவருடைய காரில் ஏற்றிக்கொண்டு கலைஞருடைய காரிலேயே அந்த இரவில் 8:30 மணி அளவில் முதலமைச்சரும் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு பாவு சண்முகம் அவர்களும் இரவில் வெளிச்சம் கூட இல்லை கார் லைட்டுகளை போட்டு அந்த இடத்தை பார்த்து புல்டோசர்களை கொண்டு மரம் செடிகளை அகற்றி சரி செய்தார்கள். மறுநாள் பார்த்தேன், அது உண்மையிலேயே நேற்று பார்த்த காடுதானா என்று சந்தேகப்படும்படியாக இருந்தது. இரவெல்லாம் அமைச்சர்கள் தூக்கமில்லாமல் இருந்து இதையெல்லாம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதற்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்வது என்று எனக்கு தெரியவில்லை. கட்சியை பற்றி எல்லாம் அவர்கள் எண்ணவில்லை. என்னை பொறுத்தவரையில் என்றைக்குமே அதையெல்லாம் மறக்க முடியாது. என் உயிர் உள்ள வரைக்கும் இதை என்னால் மறக்க முடியாது என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன் என்று காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அக்டோபர் 23, 1975 பதிவு செய்திருக்கிறார். இதே போல காமராஜருக்கும் கலைஞருக்கும் இடையில் நடந்த பல்வேறு உரையாடல்களை பற்றி பேசும் பொழுது கலைஞர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுகிறார். அதாவது காமராஜருக்கும் கலைஞருக்கும் இடையில் நடைபெற்ற விவாதம். எமர்ஜென்சி அறிவிக்கப்பட்டு விட்டது. அவருடைய மரணத்திற்கு முன்னால் சில ஆண்டுகளுக்கு முன்னால் கலைஞர் காமராஜரை சந்திப்பதற்காக போயிருக்கிறார். அப்படி போன போது என்ன நடந்தது என்பதை பற்றியும் அவர் தன்னுடைய கடிதங்களில் பதிவு செய்திருக்கிறார். காமராஜர் உடல் நலிவுற்று படுக்கையில் படுப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு நானும் அவரும் சென்னையில் ஒரு பொது இடத்தில் சந்தித்து 3 மணி நேரம் பேசினோம். பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு டாக்டர் வீட்டு மாடியில்தான் அந்த சந்திப்பு. மாலை 6:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையிலும் நடந்தது. காமராஜர் அவர்களுக்கும் எனக்கும் சிகிச்சை அளித்த டாக்டருடைய வீடு அது. அவர் வீட்டில்தான் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த அந்த அரசியல் சந்திப்பு நிகழ்ந்தது. காமராஜருடன் நெருங்கி இருந்த நண்பர்களில் ஒருவரான நண்பர் கலிவரதன் அவர்கள் கூட அந்த சந்திப்பு குறித்து இந்த ஆண்டு காமராஜர் பிறந்தநாள் விழாவின் போது மயிலை பொதுக்கூட்டத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, அதற்கான சாட்சியங்களை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். 3 மணி நேரம் நானும் கர்மவீரர் அவர்களும் நிகழ்த்திய அந்த உரையாடலில் எங்கள் இருவரது உள்ளுணர்வும் ஒன்று கலந்தன. ஆங்கிலத்தை அறவே அகற்றிவிட்டால் அந்த இடத்தில் இந்தி வந்து குந்திக் கொள்ளும் என்று அவர் எச்சரித்து சொன்னது என்றைக்கும் மறக்க முடியாதது. கழகம் மாநில சுயாட்சி என்று குரல் கொடுக்கும் போது அதனை வேண்டுமென்றே பிரிவினைவாதம் என கூறி திசை திருப்ப டெல்லியில் உள்ளவர்கள் முயலுகிறார்கள். எனவே நானே, அதாவது காமராஜரே, அந்த கொள்கையை முன்வைத்து நாடு தழுவிய அளவுக்கு கோஷம் கொடுக்க போகிறேன். அதற்கான ஆரம்ப வேலைகளை ஆந்திராவில் தொடங்குமாறு சஞ்சீவி ரெட்டியிடம் கூறியிருக்கிறேன். அவர் கூறிய சொற்கள் என் காதுகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கின்றன என்று காமராஜருடைய நினைவு பற்றி கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீலம் சஞ்சீவி ரெட்டி அவர்களும் கூட கலைஞருக்கு மணிவிழா வாழ்த்து செய்தி அனுப்புகிறார். அந்த வாழ்த்து செய்தியில் இருண்ட நெருக்கடி காலத்தில் நானும் கருணாநிதி அவர்களும் இணைந்து பாடுபட்டதை நினைவு கூறுகிறேன். நெருக்கடி நிலையை எதிர்ப்பதால் தனது முதலமைச்சர் பதவிக்கு ஆபத்து என்ற போதிலும் கலைஞர் அவர்கள் சர்வாதிகார திட்டங்களை எதிர்ப்பதில் உறுதியாக இருந்தார். நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்ட முதல் 3 மாத காலம் நானும் கலைஞரும் காமராஜரின் வழிகாட்டுதலையும் ஆசியையும் பெற்றோம். இதை நீலம் சஞ்சீவி ரெட்டி பதிவு செய்திருக்கிறார். அப்போ கலைஞர் சொன்னதற்கு யார் ஆதாரம் என்று கேட்கிறார்கள். நீலம் சஞ்சீவி ரெட்டி ஆதாரம், காமராஜருடைய நண்பராகிய கலிவரதன் ஆதாரம், காமராஜரோடு பழகியிருந்த அன்றைய சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ராஜாராம் அவர்கள் ஆதாரம். இப்படி பல பேர் ஆதாரமாக இருக்கிறார்கள். எந்த இடத்திலும் பொய்யான தகவல்கள் சொல்லப்படவில்லை. அப்போ காமராஜரை முன்வைத்து திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையில் ஒரு கலகத்தை உருவாக்க வேண்டும் என்பது யாருக்கு பயனுள்ளதாக போய் முடியும் என்பதைத்தான் நாம் இங்கே உணர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காமராஜர் உயிரோடு இருந்தபோது கொலை செய்வதற்கு திட்டமிட்ட அந்த கும்பலுக்கு பயனுள்ளதாக மாறிவிடக்கூடாது.
கர்ம வீரர் காமராஜர் தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்திய திட்டங்கள், அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் என்பது வேறு, கருத்து முரண்பாடுகள் என்பது வேறு. ஆனால் அவர் வாழும் காலம் முழுவதுமாக யாருக்காக உழைத்தார் என்பதை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும் சொல்லுவது என்னவென்றால், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 97% மக்களாகிய பிற்படுத்தப்பட்ட மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காகவே வாழ்நாளெல்லாம் உழைத்தார் என்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படித்தான் காமராஜருடைய வாழ்வும் அமைந்தது, அவர் வாழ்வில் நிறைவேற்றிய பல்வேறு திட்டங்களும் அமைந்தது. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவராக அவர் இருந்தார் என்பதை பற்றி கலைஞரும் பதிவு செய்திருக்கிறார். இதுதான் காமராஜருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இருக்கக்கூடிய உறவாக இருக்கிறது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 1967க்கு பிறகு ஆட்சிக்கு வரவே இல்லை. 1967க்கு பிறகு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வரல. அந்த கட்சியினுடைய தலைவர் ஒருவருடைய புகழ் இன்றைக்கும் யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பெரியதாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் யார் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். கலைஞரும் திமுகவும் அந்த வேலைகளை எந்த தொய்வும் இல்லாமல், இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் உட்பட இப்போ கோவையில் ஒரு நூலகம் அமைக்கப் போகிறார்கள். அந்த நூலகத்திற்கு பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பெயர் வைக்க வேண்டும் என்று கோரிக்கை இருக்கிறது. அண்ணாவின் பெயரையே வைக்கலாம் என்று கோரிக்கை இருக்கிறது. கலைஞரின் பெயரையே வைக்கலாம் என்று கோரிக்கை இருக்கிறது. கோவை பகுதியைச் சேர்ந்த பலருடைய பெயரை வைத்தால் அங்கு வாக்கு வங்கிக்கு உதவும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கோவையில் அமையவிருக்கின்ற அந்த நூலகத்திற்கு, பிரம்மாண்டமான நூலகத்திற்கு, எப்படி சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகமோ மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகமோ அதுபோல கோவையில் அமையப் போகின்ற அந்த நூலகத்திற்கு கர்ம வீரர் காமராஜர் நினைவு நூலகம் என்று பெயர் சூட்டப்படுவதாக அறிவித்திருக்கிறார் இல்லையா? இது அவ்வளவு சாதாரணமாக கடந்து போகக்கூடியது அல்ல. அப்போ இதை வைத்து, காமராஜரை வைத்து இந்த உறவுக்குள் விரிசலை ஏற்படுத்துவது இப்போது இருக்கக்கூடிய அரசியலுக்கு மட்டுமல்ல, காமராஜருடைய அரசியலுக்குமே பயன்படாதது. காமராஜருடைய புகழை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இது பயன்படாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த காணொளி. நன்றி.